வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். வடகம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். வடகம் செய்ய தேவையான பொருள்: வெங்காயம் 5 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, உளுத்தம் பருப்பு 1/2 கிலோ, கடுகு 1/2 கிலோ, ஜீரகம் 50 கிராம், மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், வெந்தயம் ஒரு 50 கிராம், ஒரு 400 கிராம் உப்பு. இப்போ வடகம் போடுறதுக்கு இந்த 5 கிலோ வெங்காயத்தையும் உரிச்சாச்சு. இதுக்கு மேலே இதை ஸ்லேஸாக கட் பண்ணிக்கணுங்க. மெலிசாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வடகம் ரெடி பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வெயில் சீசனில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா குழம்பு செய்கிறதுக்கு, காரக்குழம்புக்கு, கீரை குழம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டு தாளித்தோம்னா நல்லா ருசியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அஞ்சு கிலோ வெங்காயமும் கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. பூண்டையும் மேல் தோல் உரிக்காமல் சுத்தம் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருக்குறோம். இதை இடிச்சிக்கலாம். இடித்து எடுத்து அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கணும். எடுத்து வச்ச 1/2 கிலோ பூண்டை இடித்து வச்சுருக்குறோம். இந்த ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். அப்படி உரல் இல்லாதவங்க வீட்டில் இந்த சின்ன குழவி இருக்குது பாருங்கள், இஞ்சி பூண்டு நசுக்கிறது, அதில் வச்சு அன்னக்குடியில் போட்டு இந்த மாதிரி குட்டி கல் வச்சு இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லில் நல்லா அதை அப்படியே குத்திக்கணும். இந்த நசுக்கி வச்ச பூண்டை இந்த வெங்காயத்தையும் கலந்துடலாம். கலந்துட்டு உளுத்தம் பருப்பு 1/2 கிலோ உளுத்தம் பருப்பு அதையும் இதில் கொட்டிடணும். சீரகம் 50 கிராம் சீரகத்தையும் இதில் கொட்டிடணும். மஞ்சத்தூள் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் அதிலே போட்டுடலாங்க. போட்டுட்டு வெந்தயமும் போட்டுடணும். போட்டுட்டு கடுகு 1/2 கிலோ கடுகு அதையும் கொட்டிடணும். கல் உப்பு நம்ம எடுத்து வச்சிருந்த கல் உப்பையும் இதில் சேர்த்துடணும். 3 கைப்பிடி கருவேப்பிலையை அதிலே போட்டுடலாம். போட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு இது ஒரு 5 மணி நேரம் ஊறணும். அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். உருட்டி சின்ன சின்ன உருண்டைங்களாக வைக்கணும். எலுமிச்சம்பழம் சைஸில். வெங்காயம் அரிஞ்சு எல்லாம் பூண்டு எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சது 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அதை உருண்டையாக உருட்டி வச்சுருக்குறோம். இதை வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு நல்லா உடையிற மாதிரி காயணும். இது மெத்துன்னு எல்லாம் இருக்கக்கூடாது. இது சாஃப்டாக அமுத்துனா அமுங்குற மாதிரி இருக்கக்கூடாது. உடஞ்சி அப்படியே தூள் ஆகணும். இது உருண்டையை உடைச்சோம்னா அது மாதிரி ஆகிற வரைக்கும் இது நல்லா காயணும். இது வெங்காயம் எல்லாம் போட்டு நைட்டு பிசைஞ்சு உருட்டி வச்சோம்லங்க. இந்த வடகத்தை நைட்டு உருட்டி வச்சது இப்போ காலையில் திரும்பவும் ஒரு முறை எண்ணெய் தொட்டு இதை உருட்டி வைக்கணுங்க. காலையில் இதை உருட்டி வெயிலில் காய வச்சோம்னாங்க நல்லா இது ஒரு 15லேருந்து 20 நாளைக்கு மேலே காயணும். காய்ஞ்சதுன்னா இது உடைச்சா நல்லா தூளை உடையிற மாதிரி இருக்கணுங்க. அந்த அளவுக்கு காயணும். இது காய்ஞ்சதுனா தான் இது நல்லா கெடாமல் இருக்கும். இது இந்த வடகத்தை நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாங்க. நல்லா வாசனை கமகமான இருக்கும், ருசியாகவும் இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வடகத்தை 25 நாள் நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், வடகம் ரெடி ஆயிடுச்சு. ஜெயந்திஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.